எப்படின்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ல் இருந்த குரு பகவான் 10ஆம் இடமாகப்பட்ட தொழிலை பார்க்க போறாரு. இதான் பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் ராசியை பார்க்க போறாரு, உடம்பை பார்க்க போறாரு. அப்போ உடம்பு நல்லா இருந்தால் வேலை பார்க்க முடியும். ரைட். 2ஆம் இடத்தை யார் பார்க்குறா? சனி ராசியில் அமர்ந்து 3, 7, 10 அவரும் தொழிலை தான் பார்க்குறாரு. ஆக சனிக்கும் குருவுக்கும் பண்ணாலே போகிறோம், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ரைட். இப்போது சனிக்குரிய கோயில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரணி, திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஆரணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும் ஆரணி. இந்த ஆரணியில் இருக்கக்கூடிய யந்திர சனீஸ்வரர்னு பேர். அவர் பேர் யந்திர சனீஸ்வரர். யந்திர சனீஸ்வரர் கோயில் ஆரணியில் இருக்குது. அந்த சனீஸ்வரருடைய கோயில்களுக்கு இவர்கள் தேடி சென்றால் ரொம்ப பெரிய பெரிய புண்ணியம். அதுக்காக திருநாள்ளாறு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இவர்களுக்குன்னு ஸ்பெஷலி டிசைன்டு அது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம், அங்கே சென்று நீங்கள் வழிபடலாம். அது அங்கே சென்று நீங்கள் காகங்களுக்கு உணவிடுதல், அங்கே சென்று நீங்கள் எள்ளு தீபம் போடுதல், அதாவது சனிக்குரிய பிரீத்தி எல்லாம் கருங்கோலை மலர்கள் போடுறதல், நல்லெண்ணெய் வாங்கி தருதல், இரும்பு சட்டி வாங்கி தருதல், நம்ம ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு தெரியாத பல பரிகாரங்களா இவங்களே 200 பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு இவங்களே நிறைய சொல்லுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஒன்று சொல்றது டஃப்பாக இருக்கு. திருவள்ளூர் பக்கத்தில், அதாவது விழுப்புரம் பக்கத்தில் மாம்பழப்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. மாம்பழப்பட்டு அந்த பக்கம் அங்கே போனீங்கன்னா பொங்கு சனீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. பொங்கு மாம்பழப்பட்டில்